Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics சமச்சீர் electrostaticsல 1.5.3 electrostatic potential at a point due to an electric dipole தான் பார்க்க போறோம். சரி, இந்த கான்செப்ட் எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் ஆக்சியல் பாயிண்ட் அண்ட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே சிமிலர் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்னன்னா, ஆக்சியல் ஃபீல்ட்னா டைபோலுக்கு அலாங் த ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஈக்குவட்டோரியல்னா டைபோலோட அந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த பாயிண்ட் பி எங்க வேணா இருக்கலாம். வேற கலர் நான் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் பி அலாங் த ஆக்சிஸ் இருக்கலாம், அல்லது எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலர் இந்த டிஸ்டன்ஸ்ல எங்க வேணா இருக்கலாம். அப்ப வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல்னு பார்த்தோம். இதே இதுதான், ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்க போறோம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட் பி எங்க வேணா இருக்கலாம், ஆக்சிஸ்ல இருக்கலாம், ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல இருக்கலாம், அல்லது எனி பாயிண்ட்லயும் இருக்கலாம். அப்படின்னா நான் டோட்டல் பொட்டன்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது, டியூ டு அ டைபோல். அப்ப ஃபர்ஸ்ட் டைபோல்னா நமக்கு தெரியணும்ல. டைபோல்னா என்னது, நிறைய தடவை பார்த்தாச்சு. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்னா என்னது, ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஒரு சார்ஜ் பிளஸ்ஸா இருக்கணும், இன்னொரு சார்ஜ் மைனஸா இருக்கணும். ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஒன்னா இருக்கணும். ரெண்டும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a. அப்ப ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் 2a இருக்கும். அது அந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் கியூ பிளஸ் கியூ. அப்ப இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ஆரிஜினா இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் 2a. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் a. நான் பிங்கிற பாயிண்ட்டை மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் ஆக்சிஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன். டைபோல் மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து எனி பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். அதை ஓபி நேம் பண்ணிக்கிறேன். அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டா எதோட மேக் பண்ணிருக்குன்னா, தெரியும் உங்களுக்கு, டைபோல் மொமெண்ட்ங்கிறது வெக்டர். அப்ப அதுக்கு டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டைபோல் மொமெண்டோட வெக்டர் டைரக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பிளஸ் சார்ஜுக்கு. ஸோ அலாங் ஏபி டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதை தான் நம்ம டைபோல் ஆக்சிஸ் அப்படிங்கிறோம். அப்ப தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஓபி அண்ட் த டைபோல் ஆக்சிஸ். என்னது, ஏபி. டைபோல் ஆக்சிஸ் ஏபி. ஓகே, அப்ப நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி டியூ டு அ டைபோல் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம், தனித்தனியா பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ பாயிண்ட் சார்ஜ் கூடிய ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ சார்ஜ், அதே மாதிரி மைனஸ் கியூ சார்ஜ் பார்க்க போறோம். So potential due to plus q என்னது 1 by 4 pi epsilon naught. நம்ம எந்த சார்ஜ் கன்சிடர் பண்றோமோ அந்த சார்ஜ். So plus q னா plus q சார்ஜ். So q divided by distance எவ்வளவு, r1. ஓகேவா, r1ங்கிறது டிஸ்டன்ஸ் என்னது, பிளஸ் கியூ சார்ஜ்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்ப பிபியை r1 எழுதுறோம். அதே மாதிரி ஏபியை r2 அப்படின்னு எழுத போறோம். ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ் மைனஸ் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் r2 அப்படின்னு வரும். அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு டைரக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 by 4 pi epsilon naught charge q is common times 1 by r1. இந்த மைனஸ் சார்ஜ்னால மைனஸ் வருமா, 1 by r2. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், 1 by r1 1 by r2 கண்டுபிடிக்க போறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா கொண்டு வந்திருக்கோம், r1 and r2 கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் r அண்ட் தீட்டா, அதுக்கப்புறம் a, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ சிம்பிளி r1 and r2 நமக்கு டைரக்டா எவ்வளவு வேல்யூ தெரியாதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் r அண்ட் தீட்டா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அசம்ஷன் என்னன்னா, நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் பி மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப ஆர் இஸ் மச் கிரேட்டர் தென் ஏ. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும். அப்ப இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னாலே தெரியுது, கண்டிப்பா இது ரைட் ட்ரையாங்கிள் இல்ல. ஏன்னா ஆறுங்கிறது இட் மேக்ஸ் எனி ஆங்கிள் தீட்டா வித் டைபோல் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த டயக்ராம் படி ஆப்வியஸா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடையாது. அப்போ நம்ம கன்சிடர் பண்ண ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்குள்ள ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம பிஓபின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம், ஏஓபி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். ரெண்டுமே ரைட் ட்ரையாங்கிள் இல்ல. அப்போ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஆர் எழுத முடியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், கொசைன் லா யூஸ் பண்ண போறேன். ட்ரையாங்கிள் இந்த நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் நான் கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணி நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். So, மூணு sides இருக்கு ABC. So, these are the lengths of the triangle. A ஓட opposite angle alpha, B ஓட opposite angle beta, C ஓட opposite angle gamma. அப்படின்னா நான் A வை in terms of other two sides எழுதலாம். அதே மாதிரி B யையும் C யும் எழுதலாம். ஸோ ஃபார்முலா என்னன்னா நம்ம A plus B the whole square ஃபார்முலா மாதிரி தான். இப்போ நான் A வை in terms of B and C எழுதுறதா இருந்தா B square plus C square minus 2BC. இந்த BC கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், அல்லது ஏவோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் 2BC காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி பிஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஎன்சி எழுதலாம். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AC காஸ் பீட்டா. இதே மாதிரி சியும் எழுதலாம். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் பிஓபி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் R1. அப்போ R1 எப்படி எழுதலாம்? R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR. ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? ஏ அண்ட் ஆரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ மைனஸ் 2AR காஸ் தீட்டா. அதே மாதிரி எனக்கு இங்க ஏ இருக்கு, கரெக்டா? இங்க ஓ இருக்கு, பி இருக்கு. இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் என்ன? ஏஓபி. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இது R2. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கப்படி. ஸோ ஏபிங்கிறது ஸ்ட்ரைட் லைன். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்தா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். அப்போ நான் R2 எப்படி எழுதலாம்? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR. காசுக்கு தீட்டாக்கு பதிலா காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்ன? cos of 180 minus theta cos theta ன்னு வரும். எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? 180 minus theta நான் செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீகப்ஸ். அப்போ சைனோ அது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைனாவோ அதோட இன்வர்ஸா இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ், காஸா இருக்கிறதுனால நெகட்டிவ். ஸோ மைனஸ் காஸ் தீட்டா வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ R2 ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2AR காஸ் தீட்டா வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் சைன் மட்டும் தான் ஆப்போசிட், மற்றபடி எல்லாமே சேமா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா 1/R1 தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அசம்ஷன் எடுத்துக்கிறோம். R is much greater than A. அப்போ R1 ஸ்கொயர் எப்படி எழுத போறோம்னா R ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு எப்படி எழுதலாம்? இப்போ R ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல 1 இருக்குமா, பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஆர் ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2AR காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஆர் மச் கிரேட்டர் தன் ஏன் இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ல இந்த டேர்ம் எப்படி இருக்கும்? வெரி லார்ஜ். ஆல்ரெடி ஆர் வெரி லார்ஜ், ஸ்கொயர் பண்ணா இன்னும் லார்ஜ் ஆயிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து என்னது? இட் கேன் பி நெக்லெக்டட். ஏன்னா டினாமினேட்டர் லார்ஜ் ஆக the ratio becomes very small, so this term can be neglected. ஓகேவா? ஸோ அப்போ என்னவாயிடும்? R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு R1 தேவை, ரைட்? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு ஆர் 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் டு த பவர் 1/2 அப்படின்னு வந்துடுறது. ஓகே? இப்போ நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R டைம்ஸ் 1 மைனஸ் 2A cos theta divided by R to the power. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1/2 கீழே போயிடுமா? இப்போ மேலே வரும்போது மைனஸ் 1/2. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? 2A by R. A வந்து வெரி லார்ஜா கம்பேர் டு A. அப்போ 2A டிவைடட் பை R டினாமினேட்டர் கூட இந்த ரேஷியோ எனக்கு குறையும், இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ குறையும். எதை விட? 1 விட குறையும். அப்போ நான் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ஆர் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ பைனாமியல் தியரம் படி எனக்கு 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் என் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ x வந்து much less than 1 இருக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்பிரஷனை 1 plus nxன்னு எழுதலாம். ஸோ ஒரு டிகிரியோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணல. 1 plus nxன்னு எழுதலாம், ப்ரொவைடட் x is much lesser than 1. இதே மாதிரி இங்கே as 2a by r வந்து less than 1, அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 by r1 என்னவாயிடும்? 1 by r1 is equal to 1 by r times 1 minus 2a cos theta divided by r into n போடணும், multiplied by n. என்னது? minus 1 by 2. minus minus plus ஆயிடும், 2 cancel ஆயிடும். அப்போ 1 by r1 வந்து 1 by r times 1 plus a cos theta divided by r. ஓகேவா? இப்போ இதே மாதிரி r2 1 by r2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ r2 ஸ்கொயர் என்ன வருது? இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ r ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா r ஸ்கொயர் times 1 plus a ஸ்கொயர் by r ஸ்கொயர் plus 2ar cos theta divided by r ஸ்கொயர். r cancel பண்ணிக்கலாம். 1 a square by r square neglect பண்ணிக்கலாம். So this term can be neglected. அப்போ r ரெண்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கும்போது r2 என்னவாயிடும்? r times 1 plus 2a cos theta divided by r to the power 1 by 2. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 by r2 is equal to 1 by r 1 plus 2a cos theta divided by r to the power reciprocal எடுக்கும்போது minus half. So நமக்கு 2a by r வந்து it is much less than 1. அப்போ 1 by r2 என்னவாயிடும்? binomial theorem யூஸ் பண்ணலாம். So using binomial theorem யூஸ் பண்ணும்போது 1 by r1 1 by r times இந்த மைனஸ் உள்ள கொண்டு வா, 2 cancel ஆயிடும். So 1 minus a cos theta divided by r. Okay, so 1 by r1 என்ன தெரியும்? This is 1 by r2. So 1 by r1 1 by r2 ரெண்டுத்தையும் அந்த டோட்டல் பொட்டன்ஷியலை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வருது? q divided by 4 pi epsilon naught 1 by r1க்கு பதிலாக 1 by r times 1 plus a cos theta divided by rன்னு வரும், minus 1 by r times 1 minus a cos theta divided by r அப்படின்னு வரும். ஓகே, இப்போ 1 by r உள்ள கொண்டு போகலாம். அப்போ q by 4 pi q divided by 4 pi epsilon naught common, 1 by r உள்ள கொண்டு போ. அப்போ 1 by r plus a cos theta r square ஆயிடும். இப்போ minus 1 by r உள்ள கொண்டு போ. So minus 1 by r இந்த minus plus ஆயிடும், plus a cos theta divided by r square. So 1 by r cancel ஆயிடும். a cos theta by r square twice வருது, 2 times. அப்போ எனக்கு என்ன வருது? 2aq cos theta divided by 4 pi epsilon naught r square அப்படின்னு வருது. So 2 times aqங்கிறது என்னது? It is nothing but dipole moment. அப்போ நான் எப்படி எழுதலாம்? p cos theta divided by 4 pi epsilon naught r square. இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. So p வந்து dipole moment. So p is called as the dipole moment. Okay, சரி. இப்போ இந்த டைபோல் மொமெண்ட் p cos thetaவை நம்ம எப்படி எழுத போடுதுன்னா, நமக்கு வந்து ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்ல a வெக்டர் டாட் b வெக்டர் எப்படி எழுதுவோம்? ab cos theta அப்படின்னு எழுதுவோம். அது மாதிரி இந்த இடத்துல pங்கிறது டைபோல் மொமெண்ட், அதோட மேக்னிடியூட். அப்போ வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது p வெக்டர், மேம் அனதர் வெக்டர் இல்லையானா ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அப்போ நான் யூனிட் வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூனிட் வெக்டர் r கேப்னு எடுத்துக்கிறேன். ஸோ p டாட் r கேப் அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் p magnitude of the dipole moment, magnitude of r cap cos theta ன்னு வரும். நமக்கு யூனிட் வெக்டரோட magnitude வந்து always 1. ஸோ அதனால இதை எக்ஸ்பிரஸ் பண்றது p vector dot r cap அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதை தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 by 4 pi epsilon 0 q இருக்கு, அதுக்கு பதிலா p vector dot r cap divided by r square. ஸோ இந்த இடத்துல நம்ம r வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? much greater than a அப்படின்னு எடுத்துக்கிறோம். So any large distance in the equation applicable when compared to the size of the dipole. இப்போ ஸ்பெஷல் கேசஸ் ஒன்னொன்னா குயிக்கா பார்த்தலாம். ஸ்பெஷல் கேசஸ்ல இப்போ எனக்கு சார்ஜ் வந்து இங்க பிளஸ் கியூ இருக்கு, ஆர் இங்க மைனஸ் கியூ இருக்கு, இங்க பிளஸ் கியூ இருக்கு. நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் P வந்து இந்த அலாங் த ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா டைபோல் மொமெண்ட்டும் இந்த ஆக்சிஸ் தான். அந்த ஓபிங்கிற வெக்டர் இருந்தது இல்லையா இந்த பிக்சர்ல, இந்த ஓபியும் இந்த ஏபியும் ஒரே டைரக்ஷன். அப்ப ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது? தீட்டாவா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல v is equal to p cos 0 divided by 4 pi epsilon naught r square. So cos 0 1, அப்ப v என்னவாயிடும்? p divided by 4 pi epsilon naught r square அப்படின்னு வரும். இப்போ இந்த OP தூக்கி நான் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன்.
அப்ப டைபோல் மொமெண்ட்டும் இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 180 degree. அப்ப cos 180 degree என்னவாயிடும்? It becomes V is equal to, again எனக்கு மைனஸ்ல வந்துடும். So minus P divided by 4 pi epsilon naught R square வந்துடும். For example, இந்த point P exactly 90 degree ஆந்தா cos 90 என்னது? 0. So V வந்து 0 ஆயிடும். So the dipole வந்து, the potential due to a dipole along the equatorial point 0 ஆயிடும். Hope இந்த வீடியோ உங்களுக்கு helpful இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.